Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சிவகாசி அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்த இன்னாசி முத்து மற்றும் அவரது சகோதரர் ஐயப்பராஜா ஆகியோரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜெயராம் வழங்க கேட்கலாம். ஜெயராம், போராட்டம் குறித்த முழு விவரம் என விரிவாக வழங்கலாம். நிச்சயமாக அபிராமி. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே செங்கமலப்பட்டி பகுதியில் ராம்பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் கடந்த 3 வருடங்களாக சட்டவிரோதமாக தகர செட் அமைத்து பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டு வந்துள்ளனர். இந்த சட்டவிரோதமான பட்டாசு தயாரிப்பில் நேற்று ஏற்பட்ட வெடி விபத்தில் சம்பவ இடத்தில் 2 பேரும், சிகிச்சை பலனின்றி தொடர்ந்து 3 பேர் என தற்போது வரை 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இவர்களின் உடலானது விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக நேற்று கொண்டு வரப்பட்டு இன்று பிரேத பரிசோதனை நிறைவடைந்துள்ளது. பிரேத பரிசோதனை நிறைவடைந்ததில் ஒருவரின் உடல், ராமகிருஷ்ணன் என்பவரின் உடலை மட்டுமே உறவினர்கள் வாங்கி சென்றுள்ளனர். மீதமுள்ள 4 நபர்களின் உடலுக்கு தமிழக அரசு எந்தவித நிவாரணமும் அறிவிக்கவில்லை. எப்பொழுதுமே இதுபோல் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பில் வெடி விபத்து ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டால் எந்த அரசும் தற்போது வரை இந்த இழப்பீடானது அறிவித்ததில்லை. தற்போது வரை இந்த தவிக அரசும் இழப்பீடு வழங்கவில்லை. எனவே இறந்தவர்களின் உறவினர்கள் தங்களுக்கு அரசு வழங்கும் இழப்பீடை வழங்க வேண்டும். ஏனென்றால் அரசு அதிகாரிகள் தான் முறையாக ஆவணம் செய்யாமல் அங்கு பட்டாசு ஆலை 3 வருடங்களாக செயல்பட்டு வந்த பட்டாசு ஆலையை கண்காணிக்கவில்லை. இதனாலதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. அரசு தான் இந்த விபத்திற்கு காரணம், தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கூறி இறந்தவரின் உறவினர்கள் இங்கு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களுக்கு பசுமை தீர்ப்பாயம் கூறியது போல் 20 லட்சத்தை நிவாரணமாக உடனே வழங்க வேண்டும், இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்து தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுடன் விருதுநகர் டிஎஸ்பி யோகேஸ்வரன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். இதன் காரணமாக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி ஜெயராம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.